بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி நடக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நடவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை தூங்குகிறேன். இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் உலகத்தில் படைத்திருக்கிற படைப்புகளை நேர் எதிரான படைப்பாகவே அல்லாஹ் அமைத்திருக்கிறான். ஆணை படைத்த இறைவன் பெண்ணை படைத்திருப்பதைப் போல, ஆரோக்கியத்தை படைத்த இறைவன் நோயை படைத்திருப்பதைப் போல, நெருப்பையும் வெப்பத்தையும் படைக்கப்பட்ட அல்லாஹுவால் குளிர்ச்சியும் குளுமையும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருப்பதைப் போல, வாழ்க்கையை படைத்த அதே அல்லாஹுவால் மரணமும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு குழந்தையாக வாழ்க்கையை துவங்குவதற்கான சூழலை கொடுத்த அல்லாஹ் மரணத்தை தருவதன் மூலமாக அந்த வாழ்க்கையை முடித்து வைக்கிற நிகழ்வை உலகத்தில் அல்லாஹ் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறான். குழந்தை பருவங்களில் சில நேரங்களில் மரணம் வந்து வாய்க்கின்றன. வாலிப பருவத்தை தொட்டதற்கு பிறகு வாலிப முறுக்கில் சிலருக்கு மரணம் வருகிறது. வயோதிக நிலையை எட்டியதற்கு பிறகுதான் சில பேர் மரணத்தை தொடுகிறார்கள். சில மரணங்களுக்கு காரணங்கள் சொல்லப்படுவதுண்டு. விபத்துகள் என்றோ, நோய்கள் என்றோ, தீராத பிரச்சனை என்றோ சில மரணங்களுக்கு காரணங்கள் உலகத்தில் கற்பிக்கப்படுவதுண்டு. சில மரணங்கள் ஏன் நிகழ்ந்தது என்பதற்கான காரணமே தெரிய முடியாத அளவிற்கும் அல்லாஹ் உலகத்தில் மரணத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். சில நேரங்களில் தனி மனிதர்களுக்காக மரணங்கள் வருகின்றன. சில நேரங்களில் விபத்துகளின் பெயரால் 50, 100 என்று ஒரு நேரத்தில் மரணத்தினுடைய எண்ணிக்கை கூடுகின்றன. பூகம்பத்தின் பெயரால், சுனாமி என்கிற பெயரால் லட்சக்கணக்கான மனிதர்கள் ஒரே நேரத்தில் காவு வாங்கப்படுகிற காட்சிகளையும் பார்க்கிறோம். தனி மனிதர்களில் தொடங்கிய மரணத்தினுடைய எண்ணிக்கை கூட்டாக லட்சக்கணக்கான மனிதர்களை ஒரே நேரத்தில் உயிர் வாங்குவதற்கான சூழலையும் அல்லாஹ் மரணத்தின் மூலமாக ஏற்படுத்தி வைக்கிறார். எல்லா விதமான இன்பங்களையும் முறித்து விடுவதற்கான, எல்லா உறவுகளையும் பிரித்து விடுவதற்கான, எல்லா ஆசைகளையும் அறுத்து விடுவதற்கான ஆற்றலை அல்லாஹ் மரணத்திற்கு வைத்திருக்கிறார். மரணம் வருகிற போது மாளிகையை அந்த மரணத்திற்கு தடையாக இருப்பதில்லை. அவர்கள் மன்னர்களாக இருக்கிறார்கள் என்பது ஒரு மரணத்திற்கு தடையாக இருப்பதில்லை. பல பேர் உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்களாக இருக்கிறார்கள் என்பது அந்த மரணத்தை தடை செய்வதற்கான வாய்ப்பாக இருப்பதில்லை. உலக வரலாற்றிலேயே நிறைய விஷயங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உலகத்தில் உண்டு. ஒரு சமயம் வைக்கக்கூடிய கருத்தை இன்னொரு சமயம் மறுத்துவிடும். ஒரு சமயம் பேசக்கூடிய தகவலை இன்னொரு கொள்கைகள் அந்த விஷயத்தை முறித்துவிடும். கடவுள் உண்டா இல்லையா என்பதில் ஒரு நீண்ட சர்ச்சை உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உலகம் அழிகிற காலம் வரை அந்த சர்ச்சை ஓடிக்கொண்டே இருக்கும். மறுமை என்கிற வாழ்க்கை உலகத்தில் உண்டா இல்லையா
இஸ்லாம் போன்ற சமயங்கள் மறுமையை முன்னோக்கியே தன் வாழ்க்கையை நகர்த்துகின்றன. மறுமை என்பதே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மறுமையை மறுக்கிற மதங்கள் உலகத்திலே உண்டு. ஆனால் மரணத்தை மறுக்கிற மதம் உலகத்தில் உண்டென்றா? அப்படி பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. மரணம் இல்லை என்று பேசுவதற்கான தைரியம் உள்ள ஒரு சமயத்தையோ ஒரு வழிகாட்டுதலையோ ஒரு பேச்சையோ நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகமும் ஒரு கருத்தில் ஒன்றிணையுமானால் அப்படி ஒரு நிகழ்வை அல்லாஹ் நிகழ்த்தக்கூடிய செய்திதான் மரணத்தின் மூலமாக அல்லாஹ் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறான். உலகத்தினுடைய எல்லா ஆராய்ச்சிகளும் தோற்று போய் நிற்கிற இடம் மரணம். உலகத்தினுடைய எல்லா விஞ்ஞானமும் கையை விரித்து இனிமேல் வாய்ப்பில்லை என்று பேசுவதற்கு, உலகத்தில் மனிதனின் இயலாமையை அல்லாஹ் நிரூபிப்பதற்கு, எல்லா விதமான கண்டுபிடிப்புகளும் கூடியதற்கு பிறகு, எல்லா விதமான அறிவியல் வளர்ச்சியும் கூடியதற்கு பிறகு இது என்ன எங்களால் செய்துவிட முடியும், எதையும் செய்ய முடியும் என்கிற இருமாப்பில் இருக்கிற மனித சமுதாயத்திற்கு அவனுடைய இயலாமையை கொட்டுவதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற ஒற்றை ஆயுதம் மரணம். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறோம், மரணத்தையும் கொடுத்திருக்கிறோம். வாழ்க்கையில் எப்படி நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் நிறைந்திருக்கிறதோ, வாழ்க்கை எப்படி சில மேடு பள்ளங்களை தாண்டி வருகிறதோ, வாழ்க்கையில் எப்படி சில இன்ப துன்பங்களை கடந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோமோ, அப்படித்தான் மரணத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். மரணம் பேசாது, மரணம் வாய்விட்டு பேசாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது மௌன உபதேசி, அது பேசாது. ஒரு வார்த்தை பேசினால் அந்த வார்த்தை நல்லதா கெட்டதான் நீங்க ஆய்வு பண்ணலாம். ஆனால் வார்த்தை பேசாமல் ஒரு மௌனம் நீடிக்குமானால் அந்த மௌனத்திற்கு பின்னால் இருக்கிற அர்த்தம் விசாலமானது. பேச்சை விட மௌனம் உன்னதமானது. நிறைய மெத்த படித்தவர்கள் ஏன் மௌனத்தை விரும்புகிறார்கள்? மௌனத்திற்குள் நிறைய கருத்து உண்டு. மௌத்தையும் அல்லாஹ் மௌனமாக வைத்திருக்கிறான், அது பேசாது. என்னை பெற்றெடுத்தவர்கள் எங்கே போயிருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு பின்னால் என் கண்களுக்கு பின்னால் வருகிற கண்ணீர் அந்த மரணத்தை உணர்த்துகிறது. என்னோடு வாழ்ந்த என் வாழ்க்கை துணைவி, எனக்கு தலைப்பட்ட என் கணவன் இப்போது என்னோடு என் வாழ்க்கையில் இல்லை என்கிற சிந்தனை, அவர்கள் எங்கே போயிருக்கிறார்கள் என்பதை பேசாமல் அந்த 50 ஆண்டு கால வாழ்க்கையை அது உணர்த்தி கொண்டே இருக்கிறது. என் உடன் பிறந்த சகோதரன், என்னோடு வாழ்ந்தவன், என்னோடு படித்த பள்ளியில் படித்தவன், ஒன்றாக எப்போதும் இருந்தோம், இப்போது திடீர்னு அவன் ஆளை காணா, எங்கே போயிருக்கிறார்கள் என்கிற அந்த கேள்விக்கு பின்னால் எந்த வார்த்தையும் பேசாமல் அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கையை மரணம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நாம வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நாம வாழ்வதற்காக ஓடுகிறோம்னு நினைக்கிறோம். இல்ல, படைக்கும் போதே அல்லாஹ் மௌத்தை நிர்ணயிச்சு தான் படைச்சு அனுப்புனா. மௌத்தை நோக்கித்தான் ஓடுகிறோம். ஜிம்மா முடிஞ்சோடனே ஃபாஸ்டா போறோம்ல. சில பேருக்கு அல்லாஹ் யாருக்கு என்ன நாடிக்கிறானோ அவங்களுக்கு அந்த சூழல்ல வாழ்க்கை அமையும். நீங்கள் மௌத்தை நோக்கி ஓடுகிறீர்கள், மௌத்தும் உங்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. நோக்கமே அந்த மௌத்துக்கு என்னன்னா, இந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த நேரத்தில் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்பதற்காக பிறந்த காலத்தில் இருந்து அந்த மௌத்து அவனை தேடிக்கொண்டே இருக்கிறது. அந்த அட்ரஸை விசாரித்து கொண்டே வருகிறது. இவன் எதற்காக ஓடுகிறான்? குடும்பத்திற்கு உழைப்பு வாழ்வாதாரம்னு சொல்றான். மௌத்தை நோக்கி ஓடுகிறான். ஒரு நேரத்தில் 2 பேரும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நடக்கும், அது அவனுக்கான தக்தீர். அப்படி அவர்கள் 2 பேரும் சந்தித்துக் கொள்கிற போது ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் மௌத்து என்கிற செய்தியாக நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒட்டுமொத்த வாழ்க்கையை முடிப்பதற்கான சூழல். நிறைய மனிதர்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வரும். வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம், திடீர்னு ஒரு மவுத்து வந்து நம்ம வாழ்க்கையை சம்பிக்க வச்சிருது. ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சா இந்த மவுத்திலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே, என்னை நான் மறுபரிசீலனை செய்து கொள்வதற்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? என் வாழ்க்கையே முடிக்கப்படுகிறது. 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம்னு வாழ்ந்த என் வாழ்க்கைக்கான முற்றுப்புள்ளி வைப்பதற்காக செய்யப்படுகிற முயற்சி, ஒரு தகவல் கொடுக்கப்பட்டால் ஒரு கவன குறைவாக நான் இல்லாமல் இருந்திருப்பேனே என்று கேட்கிற மக்களுக்கு திருக்குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான். மறுமையில போய் எனக்கு தவணை கொடு, நான் பூமிக்கு திரும்ப வந்து வாழ்ந்த நல்லவனாக மாறி காட்டுகிறேன் என்று கேட்டபோது அல்லாஹ் சொன்ன பதில் திருக்குர்ஆனில் இடம்பெறுகிறது. அவலம் அம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீ மன் ததக்கர வஜாஅக்கும் நதீர். நீங்கள் உலகத்தில் வாழ்கிற காலத்தில் உங்களுக்கான அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கான அந்த செய்தியை நீங்கள் பாடமாக எடுப்பதற்கான வாழ்க்கையை உங்களுக்கு பூமியில் கொடுத்தோம்.
வாழ்க்கைனா என்ன என்பதை உணர்த்துவதற்கு உங்க வாழ்க்கையில நிறைய நிகழ்வு நடந்தது. கபர் என்றால் யாரோ ஒருவனை கொண்டு போய் அடக்கப்படுகிற இடம் அல்ல, நீங்கள் புதைக்கப்படுகிற இடம் என்று உங்கள் வாழ்க்கைக்கு உணர்த்தப்பட்டது. எந்த மண்ணில் படைக்கப்பட்டீர்களோ, எந்த மண்ணில் உருவம் கொடுக்கப்பட்டதோ, எந்த மண்ணில் உருவாக்கப்பட்டதோ அந்த மண்ணில் புதைக்கப்பட்டு நீங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. எனவே கபரை நினைவுபடுத்துவதற்கான காட்சி, மறுமையை நினைவுபடுத்துவதற்கான காட்சி, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான கணக்கை மறுமையில் ஒப்புவிக்க வேண்டும் என்பதற்கான செய்தி இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த எச்சரிக்கைகள் வந்ததற்கு பிறகு அது அலட்சியப்படுத்தப்பட்டு இப்போது பிரச்சனை வந்ததுக்கு பிறகு மீண்டும் தவணையை கொடுனா எப்படி கொடுக்க முடியும்? ஃபதுக்கு நீங்கள் இந்த வேதனையை சுபியுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்திற்கு திருக்குர்ஆனுடைய ஆய்வாளர்கள் நதீர் எச்சரிக்கை அல்லாஹ் என்ன இந்த பூமிக்கு கொடுத்தான். குர்ஆனுடைய விரிவுரை அதற்கு விளக்கம் நமக்கு பேசுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் மாதம் ரசூலுல்லாஹ் பிறந்த ஒரு மாதம். உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதராக பிறந்து நாம வாழ்க்கையில என்னவெல்லாம் சந்திக்கிறோமோ எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில சந்தித்து அந்த வாழ்க்கையை ஈமானோடு எதிர்கொண்டு ஒரு முஃமின் வாழ்வதற்கான வழிகாட்டுதலை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. மலக்கு வந்து வழிகாட்டல, மனித பிறவிக்கு அப்பாற்பட்டவர் வழிகாட்டல. உங்களை போல ஒரு தாயும் தந்தைக்கு பிறந்து குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதர் வழிகாட்டினார். அது உங்களுக்கான எச்சரிக்கை. அந்த தூதரோடு சேர்ந்து அல்லாஹ் திருக்குர்ஆனை உங்களுக்கு கொடுத்தான். அது வாழுகிற புத்தகம். இப்போதும் குர்ஆன் பேசிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பேசிய வார்த்தை தான் குர்ஆன். எழுத்தாக புத்தகமாக குர்ஆன் அணுகவே கூடாது. அது அல்லாஹ் பேசிய வார்த்தை. யாரெல்லாம் இறைவனோடு பேச விரும்புகிறார்களோ திருக்குர்ஆனை வாசிக்க வாசிக்க படைத்தரப்பு உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்கான தகவல் தான் குர்ஆன். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகம் அழிகிற காலம் வரை குர்ஆன் மக்களுக்கான எச்சரிக்கையை தந்து கொண்டே இருக்கிறது. குர்ஆன் உங்கள் வாழ்க்கைக்கான எச்சரிக்கை. திருக்குர்ஆனுடைய ஆய்வு தொடர்கிறது. தலையில உங்களுக்கு நரைமுடி வருகிறது. இளம் நரை விடுங்கள். வயதானதற்கு பிறகு வெள்ளை ரோமம் வர ஆரம்பிக்குது. முதல்ல மனிதனுக்கு அக்கறையே தலைமுடி மேலே தான் ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பான். 40 வருடம் வாழக்கூடிய ஒரு பெண், அவளுடைய வாழ்நாள் லிஸ்ட் எடுக்கப்படுது. எவ்வளோ நேரம் என்ன பண்ணுறான் லிஸ்ட் எடுத்ததில் 16 வருடம் 6 மாதம் தலை சீவுவதில் தன் வாழ்க்கையை கழித்து விடுகிறாள். கண்ணாடி பார்த்து தலை சீவுறதுலே வாழ்க்கை போயிடுது. தலைமுடி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சொல்லுவோம்ல, மண்டையில் கொட்டி சொன்னா தான் அறிவு வரும். எனவே மண்டையில் அல்லாஹ் கொட்டுவது தான் நரை. ஹார்மோன் கோளாறு இல்லை. நீ இந்த பூமியில எதை ரசித்து கொண்டிருந்தாயோ, எதை விரும்பி கொண்டிருந்தாயோ அந்த கருப்பு ரோமம் மாற்றப்பட்டு வெள்ளை முடிக்கான நரைமுடி தென்பட்ட ஆரம்பித்தால் இந்த பூமியை விட்டு நீ வெளியேற போகிறாய் என்பதற்கான எச்சரிக்கை. மலக்குல் மௌத்து போடுற லற்று, மலக்குல் மௌத்தினுடைய எச்சரிக்கை தான் நரைமுடி. வந்ததற்கு பிறகாவது வாழ்க்கையில் மாற்றம் வருமானால் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை நீங்களும் நானும் உருவாக்கி கொள்ள முடியும். ஒரு மனிதனுக்கு பேர குழந்தையை பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான். நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து உனக்கு ஒரு குழந்தைகள் பிறந்து உன்னுடைய மகன் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவனுக்கு ஒரு குழந்தை, உன் ரத்தத்தில் இருந்து ஒரு இரண்டாவது ஜெனரேஷன் இந்த பூமியில் வாழ்வதற்கான வாய்ப்பு அல்லாஹ் உருவாக்கிட்டான். நீ எவ்வளவு காலம் இருக்க போகிறாய்? இன்னும் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய்? பேர குழந்தைகளை பார்க்கிற பாக்கியம் பெற்றவர்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகிறான், நீங்க உங்க வாழ்க்கையை முடிக்கணும். உங்களுக்கான முடிவு தவணை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கான எச்சரிக்கை துணியை அல்லாஹ் காட்டுகிறான். இந்த கண்களால் எத்தனை விஷயங்களை இந்த பூமியில் பார்த்திருந்தோம். எவ்வளவு காரியம் இந்த கண்களால் ரசிக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததற்கு பிறகு பக்கத்தில் இருப்பதை கூட பார்ப்பதற்கு முடியவில்லை. இது தூர பார்வையாக இருக்கலாம், கிட்ட பார்வையாக இருக்கலாம். கண்ணாடியின் உதவியின் வழியாக பார்வை, கண்ணுக்கான மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு பார்வை. இயல்பாக பார்த்த கண்களின் பார்வை குறையுமானால் இந்த உலகத்தில் இயல்பாக பார்த்த பார்வையை தாண்டி மறுமையின் காட்சியை பார்ப்பதற்கு கண் தயாராகிவிட்டது என்ற அர்த்தம். நிரந்தரமாக கண் மூடப்பட போகிறது. எனவே இந்த பார்வை தேவையில்லை என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். கண் பார்வையின் குறைபாடு அல்லாஹ் கொடுத்த எச்சரிக்கை. இந்த காதுகளால் நிறைய செய்திகளை கேட்டோம். எத்தனை தகவல்கள் இந்த காதுகளின் வழியாக கேட்கப்பட்டது, ரசிக்கப்பட்டது. கேட்கப்பட்ட காதுகளுக்கான செவிப்புலனின் திறனை அல்லாஹ் சுருக்குகிறான்.
பக்கத்தில் வந்து சொல்லுங்க. காதை கொண்டு போய் வச்சு கத்தி பேசினா தான் கொஞ்சமாவது காதில் கேட்குது. செவிப்புலன் கேட்கல. இது காது கோளாறு கிடையாது. இந்த பூமியில் கேட்ட இரைச்சல் சத்தத்தை தாண்டி கபரின் சத்தம் கேட்க போகிறோம். மலக்கின் வார்த்தை கேட்க போகிறோம். மஹ்ஷரை பார்க்க போகிறோம். படைத்த ரப்புவை பேசுவதற்கு தயாராகிவிட்ட இந்த காதுகளுக்கு இந்த பூமியின் இரைச்சல் சத்தலை கேட்கிற திறன் இனி தேவையில்லை. எனவே காதுகளுக்கான கேட்கிற தன்மை அல்லாஹ் குறைக்கிறார். அல்லாஹ் கொடுக்கிற எச்சரிக்கை. மூட்டுகளுக்கெல்லாம் வலுவை கொடுத்த அல்லாஹ் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் ஆடுவதற்கும் அசைவதற்குமான மூட்டுகளுக்கு சக்தியை கொடுத்தவன். நிற்க முடியல, நிற்கிற ஆளு திரும்ப உட்கார முடியல, உட்கார ஆள் திரும்ப ஒரு ஆள் துணையோடு தான் எழுந்து நிற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். நம்ம மூட்டுகளுடைய ஜவ்வுகளில் இருக்கிற சக்தி எல்லாம் அல்லாஹ் எடுக்கிறான்னா இது எலும்பு தேய்ந்து போனது மாத்திரமல்ல, இது எலும்பு கோளாறு மாத்திரமல்ல. அல்லாஹ் மறுமையின் பக்கம் நம்மை அழைத்து கொண்டு போக போகிறான். கபருக்குள்ளே நீட்டமாக படுக்க போகிற மனுஷனுக்கு எதுக்கு மூட்டை அசையணும்? கபருக்குள்ளே போய் நேருக்கு நேரத்தானே படுக்க போகிறோம். அப்படி படுக்க போகிற மனிதனுக்கு ஏன் மூட்டு ஜவ்வுகளுக்குள்ள சக்தி வேணும்? எனவே அடுத்த உலகத்தை நோக்கிய பயணம் திருப்பப்பட வேண்டும் என்கிற சிந்தனையை அல்லாஹ் உணர்த்துகிறான். இப்படி எச்சரிக்கை அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் வாழ்க்கையில் நடந்த நிறைய நிகழ்ச்சிகளை நீங்கள் யோசித்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. ரசூலை தந்தான், திருக்குரான் என்கிற வேத புத்தகத்தை தந்தான், நரைமுடியை காட்டி எச்சரிக்கை கொடுத்தான். நம்மிலிருந்து ஒரு 2வது ஜெனரேஷன் என் இரத்தத்தில் இருந்து என்னுடைய பேர குழந்தையை உருவாக்கி பார்த்து ரசிப்பதற்கான வாய்ப்புள்ள சூழலில் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை எனக்கு அல்லாஹ் கொடுத்தான். கண்கள் இதுவரை பார்த்து கொண்டிருந்த கண் பார்வையில் குறைவை ஏற்படுத்தினான். காதுகளில் பல சத்தங்களை கேட்ட காதுகளுக்கு கேட்கும் திறனை இழக்க வைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கினான். மூட்டுகளுக்கும் ஜவ்வுகளுக்கும் கொடுக்கப்பட்ட சக்தியை இழப்பதற்கான சூழலை ஏற்படுத்தினான். இப்படி நிறைய நம் வாழ்க்கையில் படிப்பினை பெறுவதற்கான நிறைய சூழலை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான். நாம் அந்த பார்வையில் பார்க்கல. நாம் அந்த சிந்தனையில் இந்த வாழ்க்கையை அணுகுவதற்கு நாம் தலைப்படாமல் மவுத்து வந்த உடனே இப்படின்னா திடீர்னு மவுத்து வந்துருச்சு, இன்னும் என்ன செய்ய முடியுங்கிற நிலைக்குத்தான் நாம் தள்ளப்படுகிற அளவுக்கு வாழ்க்கையை உருவாக்கி வச்சுருக்கோம். அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை. மவுத்துக்காகத்தான் படைத்தான், வாழ்வுக்கு படைக்கலை. மவுத்தா போய் மறுமையில் தானே வாழ்க்கை, அங்கிருந்து தானே வந்தோம், அங்கே தானே அல்லாஹ் படைத்தார். எனவே சோதனை ஓட்டத்திற்காக வந்தவர்கள் இங்கேயே நிரந்தரமாக வாழ்வதற்கான சூழல்ல நாமே நம்முடைய வாழ்க்கையை உள்ளே சொருகிக் கொள்வதற்கான சூழலை வைத்து விட்டோம் என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, மவுத்து நிரந்தரம். யாராவது மவுத்தை பார்க்கும்போது மட்டும்தான் அந்த கவலை. சில நேரங்களில் எப்படி முஸ்லீம்களுக்கு ஆயிடுச்சுன்னா, இப்போ மவுத்தின் மீது அலட்சியம் இல்லாமல் போயிடுச்சு. கபிரஸ்தானுக்குள் நின்று கொண்டு கூட காரசாரமான விவாதம் நடத்தக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களுடைய வாழ்க்கை மவுத்தை பற்றிய பயம் இல்லாமல் போயிடுச்சு. தனக்கு நடந்தால் மாத்திரம், தன் குடும்பத்தில் நடந்தால் மாத்திரம் அது துக்கம், மற்ற யாருக்காவது நடந்தால் அது தகவல் என்று பார்க்கிற ஒரு பிறழ்ந்த பார்வைக்குள்ள முஸ்லிம்கள் மாட்டிக்கிட்டாங்க. கபர்ஸ்தானுக்குள்ள நின்று கொண்டு சிரித்து பேசக்கூடிய அளவுக்கு, ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளாத அளவுக்கு விமர்சனமாக அல்ல, மாற்றப்பட வேண்டும் என்கிற அக்கறையின் வெளிப்பாடு. அந்த சூழ்நிலைக்கு முஸ்லிம்கள் தங்கள் வாழ்க்கையை வச்சுட்டாங்க. மவுத்தாயிருவோம் நம்புறோம்ல, மவுத்தை ஏற்றுக்கொள்கிறோம்ல, மவுத்துக்கு தன்னை தயார்படுத்தி கொண்ட வாழ்க்கை முஸ்லிம்கள்ட்ட இருக்கா? நான் தயாரா இருக்கேன், எனக்கு மவுத்து வருமானால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயார். நான் நம்பாட்டியும் மவுத்து எனக்கு வரும் இல்லைங்க, நான் பயப்படுறேங்க, அதனால நம்ம இல்லை, நீ பயப்படாமல் தைரியமாக இரு. நெஞ்சை நிமிர்த்தி நிற்கிறவன் இந்த மண்ணில் சாய்க்கப்படுவான். நம்புறவனுக்கு வரும், நம்பாதவனுக்கு வரும். நாம மவுத்தை மறக்கலாம், மவுத்து நம்மை மறக்கவே செய்வதில்லை. ஏன்னா அல்லாஹ் அப்படித்தான் ஏற்பாடு, நம்மை படைக்கப்பட்டதின் நோக்கமே அப்படித்தான். இந்த குரான் வசனமே அல்லது ஹலக்கல் மவுத்தை படைச்சு அப்புறம் வாழ்க்கையை படைச்சோங்கிறான். முதல்ல வாழ்ந்துட்டானே மவுத்தாகிறோம். அப்போ முதல்ல வாழ்க்கையை தானே அல்லாஹ் சொல்லணும். ஆனால் மவுத்தை சொல்லிட்டு தான் வாழ்க்கையை சொல்கிறாங்க. ஏன்னா மவுத்து தான் நமக்கு இயல்பு, அங்கிருந்து தான் வாழ்க்கை துவங்குகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொன்ன வார்த்தையா ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது, வித்தியாசமாக கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா சொல்றாங்க, மன்ற அல் மௌத்த யுபாயு, விற்கப்படுகிற மௌத்தை யாராவது பார்த்தால் ஃபல் யஸ்தரிஹு லி, எனக்கு அந்த மௌத்தை வாங்கி கொடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு 4-5 ஆண்டுகள் ரசூலுல்லாவோடு தன் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்டவர். வெளியூரிலிருந்து வந்து ரசூலுல்லாவை நபியாக ஏற்றுக்கொண்டு ஒட்டுமொத்த 24 மணி நேரத்தையும் ரசூலோடு வாழ்ந்தவர். பசியும் பட்டினியும். ஒரு கட்டத்தில் மயக்கம் போட்டு விழுகிறாரு, ஏதோ வலிப்பு வந்துருச்சுன்னு கழுத்தில் மிதிக்கிறாங்க. சொல்றாரு, எனக்கு
பசியில் மயக்கம் போட்டு நான் விழுந்திருக்கேன், எனக்கு வலிப்பெல்லாம் வரலன்னு அவ்வளவு ஒட்டிய வயிறோடு ரசூலோடு வாழ்ந்து இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் தலைப்பதற்கு அபூ ஹுரைராவின் அறிவிப்பு காரணம். 5000 சொச்சம் நபிமொழிகளை இந்த சமூகத்திற்கு தாரை வார்த்து கொடுத்து, எங்காவது ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்பட்டால் யார் அறிவிச்சார்னு அறிவிப்பாளர் தெரியலையா, முஹத்தீஸின்கள் ஹதீஸ் கலையினுடைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க இது அபூ ஹுரைரா அறிவிச்சார்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமூகத்தினுடைய ஸ்திரத்தன்மையை உருவாக்கி கொடுத்தது அபூ ஹுரைராவுடைய அறிவிப்பு ரொம்ப தூக்கல். அவர் சொல்றாரு, எங்காவது மவுத்து விற்கப்படும் அப்படின்னு தகவல் உங்களுக்கு கிடைத்தா எனக்கு அந்த மவுத்தை வாங்கி கொடுங்க, நான் தயாராக இருக்கிறேன்னு அர்த்தம். நான் தயாரா இருக்கேன் அந்த மவுத்தை எதிர்கொள்வதற்கு. யாராவது ஜும்மா முடிஞ்ச பிறகு லிஸ்ட் அவுட் எடுப்போமா? மவுத்தை பார்க்கறதுக்கு பயம், ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு பயம். சமூகம் எங்கே போயிருச்சுன்னு பாருங்க. நீங்க குளிப்பாட்டி உங்களுக்கு மவுத்து வராதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அச்சப்பட்டால், நீங்கள் பயந்தால், மவுத்தை பார்ப்பதற்கு நீங்கள் தள்ளி போனால் மவுத்து இல்லாத சூழலை உங்களால் உருவாக்கி விட முடியுமா? வாய்ப்பே இல்லையே, தப்பிக்கவே முடியாது. மவுத்து எப்படினாலும் வரும். இஸ்லாமிய சமூகம் என்ன சூழல்னா அதை பார்த்தா, அதை கேட்டா, அதில் குளிப்பாட்டில் கலந்து கொண்டா அதனுடைய நன்மை இந்த சமூகத்துக்கு தெரியல. அபூ ஹுரைரா தைரியமா சொன்னாங்க, நான் அந்த மவுத்தை வாங்குவதற்கு என்னை தயார்படுத்தி வச்சிருக்கேன். ஜும்மா முடிஞ்சு போஞ்சு லிஸ்ட் விட்டு கேட்போமா? நான் தயாரா இருக்கேன். இல்லைங்க, கொஞ்சம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா இந்த கடன் பாக்கியை சொல்லணும், வர வேண்டிய காசு பேசணும், இந்த லிஸ்ட்டு வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, கொஞ்ச நாள் கழித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லுகிற சூழலுக்கு தானே இருக்கிறோம். ஒரு வயதான பெண்மணி விறகு கட்டையை தூக்கி கொண்டு போயிருக்கிறார். இஸ்லாமிய மாணவர்களுக்கு அரபு கல்லூரியில் அறிவு தேர்ச்சிக்காக ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருக்கும், முஃபீது தாலிபின். அதில் வருகிற கதை, வயதான ஒரு பாட்டி தலையில் விறகு கட்டையை தூக்கி வைத்து கொண்டு போகிறார். கடுமையான வெயில், செமக்க முடியல, செத்து தொழிஞ்சா நல்லா இருக்கும், மவுத்து வந்தால் நல்லா இருக்கும்னு கட்டையை கீழே போட்டிருக்கு. இது கதை. மலக்குள் மவுத்து வந்துட்டார். என்னங்க வந்துட்டீங்க? இல்லை, நீ தானம்மா சொன்ன உயிர் போனால் பரவாயில்லன்னு சொன்ன, உயிரை வாங்குறதுக்காக வந்தேன். இல்லைங்க, இந்த விறகு கட்டையை தூக்கி வைக்கிறதுக்காக கூப்பிட்டேன், கீழே விழுந்த விறகு கட்டையை தூக்கி வைக்கிறதுக்காக கூப்பிட்டேனே தவிர மவுத்துக்காக உங்களை நான் கூப்பிடலை. யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லையே. ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மவுத்து வருமே. வந்ததற்கு பிறகு நீங்கள் எந்த புலம்பலும் செய்யவும் முடியாது, எந்த கருத்தையும் பேசவும் முடியாது. நினைத்த மாதிரி நம் மவுத்திற்கு பிறகான நிகழ்வு அமையுமான்னு தெரியலையே. அப்ப எதிர்கொள்வதற்கான சூழலை எந்த சூழலை நாம வைக்கணும்? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் பாரசீகத்திற்கு எதிராக யுத்தகலத்தை சந்திக்க போகிறார்கள். அன்றைக்கு வல்லரசு பாரசீகம். பலவீனமான சூழலில் முஸ்லிம்கள் யுத்தகலத்திற்கு போகிற போது பாரசீகத்திற்கு கடிதம் எழுதுகிறார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு என்கிற மகத்தான மாபெரும் வீரர் தான் தலைமையேற்று சந்தித்த யுத்தகலங்களில் அனைத்தையும் வெற்றி வாகை சூடி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்ட தலைமுறைக்கு மடைமாற்றம் செய்வதற்கு முக்கிய தலைவராக விளங்கிய காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் பாரசீகத்திற்கு கடிதம் எழுதுகிறார்கள். யார் வர்றாங்க தெரியுமா? சஹாபாக்களுடைய கூட்டம் வருகிறது. கந்தல் துணிகளோடு வருகிறார்கள், ஒடிந்து போன வாட்களோடு வருகிறார்கள், ஒட்டி இருக்கிற வயிற்றை சுமந்து கொண்டு சஹாபாக்கள் வருகிறார்கள். அதனால இவங்க சாதாரண கூட்டம் வர்றாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. யுஹிப்பூனல் மௌத்த, மௌத்தை நேசிக்கிற கூட்டம் படையெடுத்து வருகிறது. எதிரி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓடுவான், இவங்க உயிரை கொடுப்பதற்காகவே போர்க்களத்துக்கு போய் நிற்கிறாங்க. ஒரு புலி மானை விரட்டி வருது. புலியின் பாய்ச்சலுக்கும் மானின் பாய்ச்சலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வேகத்தில் புலி தான் வேகமாக ஓடும், ஆனால் அந்த நேரத்தில் புலி தன் உணவுக்காக ஓடுகிறது, மான் தன் உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடுகிறது. ரெண்டு ஓட்டத்துக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த கூட்டம் வர்றாங்கல்ல சஹாபாக்கள், யுஹிப்பூனல் மௌத்த, மௌத்தை அவர்கள் நேசிக்கிறார்கள். கமா துஹிப்பூன அன்துமுல் ஹயா, நீங்கள் வாழ்வதை நேசிப்பதை போல மௌத்தாவதை நேசிக்கிற ஒரு கூட்டம் உங்களுக்கு எதிராக படையெடுத்து வருகிறது, கவனமா இருங்கன்னாங்க காலித் இப்னு வலீத். இது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய செய்தி. மௌத்தை நோக்கிய ஒரு பிளான் முன்னாடி இருக்கணும். மௌத்தை பற்றி யோசித்து ஒரு வாழ்க்கைக்கான நகர்வை முஸ்லிம்கள் நவர்த்துவதற்கான சூழல் வரணும். ஹஜ்ஜத்துல் வதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மரணிப்பதற்கு 80 நாட்களுக்கு முன்னால ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் ஒன்று கூட்டி உபதேசம் செய்கிறாங்க. அப்படி பேசி அந்த உபதேசத்துல ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு புரிய வச்சாங்க. அல்லி லா அல்காக்கும் பஅத ஆமீனி ஹாதா, இந்த வருஷத்துக்கு பிறகு அடுத்த ஆண்டு உங்களை நான் சந்திப்பேனா என்பதில் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. எப்படி பாருங்க, மௌத்தாவதற்கு 80 நாளைக்கு முன்னால அடுத்த வருஷம் நான் சந்திக்க மாட்டேன், மௌத்தாயிருவேன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை முஸ்லிம்களுக்கு வேணும்.
மௌத்தை பற்றிய சிந்தனை வேணும். நாளைக்கு பார்த்துக்குருவோம், நாளைக்கு செஞ்சுக்கிடுவோம், அடுத்த வாரம் பார்த்துக்குருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ செஞ்சுக்கிறலாம், இப்போ செஞ்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையை நாம் உருவாக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த இடம் மாற்றப்பட வேண்டும். அந்த இடத்தை நாம் கடக்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மௌத்தாக கிடக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. நோய்வாய்ப்பட்ட உடனே இவங்களை ஏதாவது சிகிச்சை பண்ணி காப்பாற்றணும். இல்லை, இஸ்லாமிய சமூகம் தளர்ந்து போய் கிடந்த போது அன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை ஒருநிலைப்படுத்தி ஒரு சரியான இடத்திற்கு இஸ்லாமிய சமூகத்தை கொண்டு வந்து நிறுத்தியதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய சேவை மகத்தான சேவை. அவர்கள் இல்லாமல் போனால் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கிடைக்காம போனதான் அந்த சமூகம் தன்னை தடம் மாற்றி கொண்டதற்கு காரணம். இந்த சமூகம் தடம் மாறாமல் தடுமாறாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பதற்கு தன் வாழ்நாளில் மகத்தான சேவையை செய்தவர்கள் அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. மரண வேளையில் நோய்பட்டு கிடக்கிற போது அவங்க பிள்ளைங்க பூரா மருத்துவரை அழைச்சிட்டு வந்து சிகிச்சை பண்ணலாம், வேணாப்பா கூப்பிட வேணாம் அப்படின்னு மறுக்கிறாங்க. கொஞ்ச நாட்களிலே மௌத்தினுடைய அறிகுறி தென்படுகிறது. அறிவிக்கிறாங்க, இப்போ கூப்பிடுங்க உங்கள் மருத்துவரை, வரட்டும் அந்த மருத்துவர், சிகிச்சை செய்யட்டும், என் மௌத்தை மாத்திரம் அவர் நிறுத்தி கொடுக்கட்டும். உணர்த்துறாங்க, இப்போ கூப்பிடுங்க உங்கள் மருத்துவரை, வரட்டும். லண்டன்ல இருந்து கூட கொண்டு வாங்க, மருத்துவர் வரட்டும். உயிரை தக்க வைக்க முடியுமா? உயிரை காப்பாற்ற முடியுமா? போகிற உயிர் இன்றைக்கல்ல நாளைக்கு போகும் என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? பிரசவத்தை கூட தேதி முடிவு பண்ணி இன்னைக்கு பிறக்க வைக்கலான்னு பிரசவத்திற்கு முடிவு காட்டுறோம்ல. எங்காவது மௌத்துக்கு இந்த டேட்ல மௌத்தை உருவாக்கிடலாம். பையன் வெளிநாட்டில் இருக்காரு, வந்துடட்டும், வந்ததுக்கு பிறகு உயிர் போவதற்கு வாய்ப்பு நீங்க உருவாக்கி கொடுங்க சொல்வதற்கு வாய்ப்புண்டா? நடுநீசி நேரம் 1 மணிக்கு உயிர் போனா தகவல் சொல்ல முடியாங்க, கசப்பு மாத்த ஆள் இல்லைங்க. காலைல சுபுக்கு பிறகு தகவல் வந்தால் ஏதாவது சரி செய்ய முடியும், தள்ளி போடுவதற்கு வாய்ப்புண்டா? வாய்ப்பே இல்லையே. இப்போது அழையுங்கள் உங்கள் மருத்துவரை, வரட்டும், சிகிச்சை செய்யட்டும், என் உயிரை திருப்பி தருவதற்கு, என் உயிரை தடுப்பு நிற்பதற்கு அவருக்கு ஆற்றல் இருக்கான்னு நான் பார்க்கிறேன். நாங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. இந்த தைரியம் முஸ்லிம்கள்ட்ட உருவாக்கப்படும். ஒரு மரணத்தை எதிர்கொள்வதற்கான சூழல் முஸ்லிம்களுக்கு வரணும். அல்லாஹ் கேட்கிறா, நஹனு கத்தர்னா பைனக்குமுல் மௌத்த வமா நஹனு பிமஸ்பூகின். உங்களுக்கிடையில் மரணத்தை நாம் தான் ஏற்படுத்தி உள்ளோம், என்னை மிஞ்சிற சக்தி உங்களுக்கு யாருக்கு இருக்குன்னு அல்லாஹ் கேட்குறான். நான் தான் மௌத்தை கொடுக்குறேன், என்ன செய்ய முடியும் உங்களால் என்ன செய்ய முடியும்னு கேட்குறான். மௌத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அல்லாஹ் வச்சிருக்கான். குழந்தைகள், வாலிபர்கள், வயோதிகர்கள், எந்த காரணமும் கண்டுபிடிக்காத ஆட்கள், இன்னமும் வாழ்வார்களே என்று எதிர்பார்த்த ஆட்கள், இவர்கள் இருந்தால் சமூகத்திற்கு பயன்படும் நினைச்ச ஆட்கள். மௌத்தா போறவங்க எல்லாம் கெட்டவங்க கிடையாது, நல்லவர்கள், சாலிஹீனானவர்கள், இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டியவர்கள். இவர்கள் வாழ்ந்திருந்தால் இந்த சமூகம் நிறைய பலன் அடைஞ்சிருக்கும் நினைச்ச ஆட்கள் சில நிமிடத்தில் அல்லாஹ் சரித்தானே, இது என் வேலை, இது என் ஏற்பாடு, இது என் திட்டம், என்ன செய்ய முடியும்னு அல்லாஹ் கேட்கிறான். என்ன செய்ய முடியும் நம்மளால? என்ன செஞ்சிட முடியும் நம்மளால? மௌத்தா போயிட்டா ஒரு கவலை எல்லாருக்கும் இருக்கும். நான் இறந்து போயிட்டு என் மனைவி யார் காப்பாற்றுவா, என் பெற்றோர்களை யார் காப்பாற்றுவா, என் பிள்ளைகளை யார் காப்பாற்றுவா? நீங்கள் மௌத்தாயிட்டா அவங்களுக்கு பூரா அல்லாஹ் இருக்கான். அனாதைகள் வாய்ப்பே இல்லை, எல்லா பொறுப்பையும் அல்லாஹ் தன் கையில் வைத்திருக்கிறார். பெற்றோர்கள் பராமரித்ததை விட அவர்கள் பராமரிக்கப்படுகிறார்கள். உறவுகள் காப்பாற்றியதை விட அல்லாஹ் அவர்களுக்கான பொறுப்பை ஏற்று அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ரோட்டில் இறந்து போகிறாங்க, யாதுவுமே இல்லாமல் வீசியா கிடக்குது பிணமாக. அல்லாஹ் அதற்கான ஏற்பாடுகளை, நாம் இறந்து போனால் நம் பொறுப்பில் இருக்கிற இடத்திலெல்லாம் அல்லாஹ் பொறுப்பாகிறார். நான் மௌத்தாகிறேன், எனக்கு அல்லாஹ் இருக்கானா? என் உயிர் போனதற்கு பிறகு குளிப்பாட்டி கொண்டு போய் கபரில் அடக்கம் பண்ணாங்களே, கபரில் அல்லாஹ் இருக்கானா? மறுமையில் கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு அல்லாஹ்வை நான் வச்சிருக்கேனா? என் மௌத்திற்கு பிறகான வாழ்க்கையில அல்லாஹுவை எனக்கான துணையாக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு என் கையில் இருக்கிறதா? நீங்க மற்றவங்களை யோசிக்கிறீங்க, அவங்க பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இது கண்களுக்கு புலப்படாதனால இந்த பிரச்சனை நமக்கு உணரப்படலை. இதுதான் மாபெரும் பிரச்சனை. இங்கதான் வாழ்க்கை துவங்குற துவக்கத்தில் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் மௌத்தானம்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன ஆகும்? இதுவே மரணத்தை யோசித்து மரணத்திற்கு தயாராகிற சஹாபாக்கள் வாழ்ந்ததை போல. அதனால மௌத்தை யோசிக்கிட்டு எதையாமல் செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லலை. ஆனால் மரணத்தின் அச்சத்தோடு எல்லா காரியங்களையும் செயல்படுத்துவதற்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படி வாழ்வதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா உலகத்தில் அவன் நிகழ்த்துகிற, அவன் சமுதாயத்திற்கு உணர்த்துகிற பல்வேறு செய்திகளில் மரணத்தின் மூலமாக சொல்லப்படுகிற தகவலை போல் இந்த சமூகம் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற ஆயுதமாக வேறு எதையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஜப்பானுடைய தலைநகரம் டோக்கியோவில் விமானம் தரையிறங்குகிறது. தரையிறங்க போகிறது. இன்னும் 3 நிமிடம் மாத்திரம்தான் இருக்கிறது. உள்ளிருந்து பயணிகளுக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறது. 3 நிமிடத்தில் விமானம் தரையிறங்கணும், இவ்வளவு தூரத்தில் தான் நாம் இருக்கோம் அப்படின்னு தகவல் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு தூங்கினவங்க எல்லாம் எந்திரிச்சு தன்னை தயார்படுத்தி கொள்கிறாங்க. பெல்ட் போடாதவங்களாம் சீட் பெல்ட்டை போட்டு கரெக்டாகி இறங்க போகுதுன்னு நினைத்து கொண்டிருக்கிற போது திடீர்னு விமானத்தினுடைய டயர் தீப்பிடிக்குது. தீ கட்டுக்குள் அடங்காமல் முழுவதுமாக விமானத்தை சாம்பலாக்குகிறது. அந்த விமானத்தில் பயணித்த 250 பயணிகளும் கரிக்கட்டையாக்கப்படுகிறார்கள். ஜப்பானில் நடந்த ஒரு நிகழ்வு. 3 நிமிடத்தில் தான் எதிர்பார்த்த எத்தனை ஆண்டுகள் பிரிந்திருந்த தன் குடும்பத்தை சந்திக்க வேறு வேறு இடங்களில் வேறு வேறு சூழல்களில் அங்கே பயணம் செய்தவர்கள் 3 நிமிடத்தில் நாம் இறங்க போகிறோம்னு எதிர்பார்த்தவங்க என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறதுக்கு முன்னால் 250 பேர் கரிக்கட்டை ஆக்கப்பட்டிருக்கிறாள். இதுதான் உலகத்தினுடைய வாழ்வை அல்லாஹ் நமக்கு காட்டி கொண்டிருக்கிற அத்தாட்சி. கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பிள்ளையை தாயும் தகப்பனும் பைக்கில் ஏற்றி, நம்ம விழாபுரத்தில் நடந்த நிகழ்வு, பைக்கில் ஏற்றி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு தாயும் தகப்பனும் திரும்பி வருகிற போது விபத்து நடக்கிறது. வெள்ளிக்கிழமை காலை விபத்து, சனிக்கிழமை காலை அந்த தகப்பன் இறந்து போகிறார். தாய் சிகிச்சைக்காக இன்னும் மருத்துவமனையில் இருக்காங்க. ஒரு 5 வயது குழந்தை வெள்ளிக்கிழமை காலை தகப்பனால் பள்ளியில் இறக்கப்பட்ட குழந்தை சனிக்கிழமை அனாதை குழந்தை ஆயிடுச்சு. அந்த குழந்தைக்கு ஆளே இல்லை. ஒரு நாட்களுக்குள் என்ன செய்தி? எல்லாவற்றையும் தாங்கிய கணவன் இல்லாத சூழ்நிலையில் இன்னமும் மருத்துவ சிகிச்சையில் ஒரு பெண் வாழ்வதற்கான சூழலை அல்லாஹ் ஒரு நாளைக்குள் ஒரு வாழ்க்கைக்கான மாற்றத்தை. நீங்கள் எவ்வளவு கவனமாக வாகனம் ஓற்றினாலும், எவ்வளவு எச்சரிக்கையாக அந்த வாகனத்திற்கான சூழல்கள் இருந்தாலும், எல்லாவற்றையும் தாண்டி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசிப்பதற்கு முன்னாலேயே தகவல் நடந்து கொண்டே இருக்கிறது. வேலம்மாள் மருத்துவமனையில் திங்கட்கிழமை ஐசியூ வார்டில் முக்கிய மருத்துவராக இருந்து ஒரு இஸ்லாமிய மருத்துவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். முதல் மனைவிக்கான பிரசவம் 10 நாட்களுக்கு முன்னால் ஸ்கேன் பார்க்கப்படுகிறது. குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது என்ற தகவல். 10 நாட்களுக்குள்ள என்னன்னு தெரியல. திரும்ப அடுத்த ஸ்கேனுக்கு போகிறாங்க, குழந்தை மவுத்து. 10 நாட்களுக்குள் என்ன மாற்றம்? மருத்துவராக இருந்தாலும் உயிரை காப்பாற்ற முடியாது. ஆப்ரேஷன் செய்து குழந்தை எடுத்தால் மவுத்தா போன குழந்தைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தாயை சித்திரவதைப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு நாள் போராடி சுகப்பிரசவமாக அந்த குழந்தை வெளியே எடுத்துவதற்கான முயற்சி செய்கிற காட்சிகளை பார்க்கிற போது உலகம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய ஒரு தம்பதி அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தருகிறான். 9 மாதங்கள் கடந்ததற்கு பிறகு, இந்த 9 மாதத்திற்கு பிறகு ஒரு குழந்தை மவுத்தாகும்னா 1 மாசத்துல குழந்தையை பார்த்துடலான்னு எதிர்பார்த்திருந்த தாயும் தகப்பனுக்கான அந்த ஏக்கத்திற்கு பிறகு என்ன பதில் சொல்ல போகிறோம்? 9 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு குழந்தைக்கான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து 9 மாதம் தாண்டியதற்கு பிறகு யதார்த்தமாக செக்கப் போகிறாங்க. குழந்தை இறந்து 3 மாதம் ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு. உள்ள குழந்தை இறந்து கிடந்திருக்கு. தெரியலை, தாய்க்கு துடிப்பு தெரியலை, உதறல் தெரியலை, கண்டுபிடிக்க முடியலை. கடைசியில் பார்த்தா குழந்தையை வெளியே கொண்டு வந்தனான்னு முயற்சி பண்ணால் இறந்த குழந்தை வயிற்றில் இருப்பது தாய்க்கு பெரு ஆபத்து. சிகிச்சை செய்வதற்கு முன்னாலேயே இறந்து போன குழந்தை தாயின் இதயத்தை செயல்படுத்த முடியாமல் அரெஸ்ட் பண்ணுது. இதயத்தில் கை வச்சோன்னே தாயும் காப்பாற்ற முடியாமல் சேயும் மௌத்தானதுக்கு பிறகு வெளியே எடுத்தால் பிரச்சனை என்று 9 மாதம் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிற பெண்ணை அப்படியே அடக்கம் செய்த காட்சி பார்க்கிற நிலை வருகிற போது வாழ்க்கைக்கான என்ன உத்தரவாதத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு திசைகளை சைத்தான் மௌத்தை மட்டும்தான் மறக்கடிச்சுக்கிட்டே வர்றான். அவர் மூத்தவர் இருக்கார், அவர் மௌத்துக்கு பிறகு தான் நமக்கு அப்படி லிஸ்ட் அவுட் இங்கே கிடையாது. முன்னே வந்தவர் முன்னே போகணும்னா நன்னா குச்சியை உண்டிக்கு இருப்பார், பேரை மௌத்தாயிருவான். இங்கே அந்த லிஸ்ட் அவுட்லாம் எல்லாம் உடைக்கிறான். நீங்கள் பார்க்காத, உங்களுக்கு தெரியாத, நமக்கு நடக்கிற துக்கம் அல்ல, சக மனிதனுக்கு நடக்கிற துக்கமே நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பாதிப்புகளை நமக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் மௌத்துக்கான செய்தி தொடர்ச்சியாக வருது. கோரமான மௌத்துகள், விபத்தான மௌத்துகள்.
மௌத்தை பற்றிய தகவல் தொடர்ச்சியாக கேட்குறோம். திடீர் மரணங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திடீர் மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டே இருந்தாங்க. இயற்கையாக வாழ்ந்து 60-70 என் உம்மத்தினுடைய வாழ்க்கை. சில பேருக்கு போனஸை 70 தாண்டி வாழ்வதற்கான சூழலை அல்லாஹ் கொடுக்குறான். அவனுடைய அருளில் இயற்கையாக வாழ்ந்து எல்லா சூழலையும் மௌத்தை தடவுவாங்க. திடீர்னு இவர் வாழ்ந்து கொண்டிருப்பார், நினைக்கும் போது 36 வயசில் ஒருத்தருக்கு மௌத்து வருது, 20 வயசில் ஒருத்தர் மௌத்துக்கு வருது. எதிர்பார்க்காத நேரத்தில் சில நேரங்களில் நோயின்னு சொல்லி இழுத்து காட்டி காப்பாற்ற முடியலன்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டாலும் கூட 20 வயது ஒரு கேன்சருக்கு மௌத்து வர்றதுக்கு ஒரு காரணம் அல்லவே. அது வாய்ப்புக்கான சூழல் இல்லையே. ஒரு 6 வயது குழந்தைக்கு ஒரு நோய் இப்படி இருக்குமான்னு தெரியலை. உடம்புல இருக்கிற எல்லா மூட்டில் இருக்கிற ஜவ்வும் காஞ்சு போயிடுச்சு. கேரளாவில் விசாரிச்சிருக்காங்க. 80 லட்ச ரூபா அந்த குழந்தைக்கு செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. வழியில்லைன்னு மீனாட்சி மிஷனுக்கு வந்தால் 20 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. தாயும் தகப்பனும் பள்ளிவாசலை போய் வசூல் பண்ணி உடம்பில் இருக்கிற எல்லா மூட்டுக்களுடைய ஜவ்வும் அந்த குழந்தைக்கு காய்ந்து போயிருக்கிறது. அது காயாமல் இருந்தால் தான் மூட்டு இங்கேயும் அங்கேயும் அசைவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நடந்து கொண்டு இருக்கிற உலகத்தில் அல்லாஹ் எதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார்? நமக்கு வருகிற போது மாத்திரம்தான் அது துக்கமா? நம் குடும்பத்தில் நடக்கிற போது மாத்திரம்தான் அது கவலைக்குரிய செய்தியா? நாம் பார்க்கிற, நாம் கேட்கிற, நம்முடைய சிந்தனைக்கு உணர்த்தப்படுகிற அந்த நிகழ்வுகள். ரசூலுல்லாஹ் அதை சொன்னாங்க. சில மரணங்கள் ஷஹீதுடைய லிஸ்ட்டில் சேர்க்கப்படுன்னு சொன்னாங்க. வயிற்றுப்போக்கனுடைய நோயிலே ஒருத்தர் கிடந்து மௌத்தானா, அது மாதிரி பிளேக் நோய், அன்றைய காலரா நோயின் மூலமாக இருந்து ஒருவர் மரணத்தை சந்தித்தால், தண்ணீரில் மூழ்கி ஒருத்தர் மரணத்தை சந்தித்தால், இடிபாடுகளில் சிக்கி ஒருத்தர் மரணத்தை சந்தித்தால், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகி ஒருத்தர் மரணத்தை சந்தித்தால், அதெல்லாம் இறைவனுடைய பாதையில் ஷஹீதான அவர்களுடைய வேதனைகளுக்கு, அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஷஹீதனுடைய அந்தஸ்தை தருகிறான்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே திடீர் மரணம் என்பது அல்லாஹ் போட்ட திட்டம்தான். நமக்கு தான் அது திடீர். அவன் ஏற்கனவே நிர்ணயித்து இந்த சூழலை அமைக்கணும்னு சொல்லியிருக்கான். இது யாருக்கும் நடக்கும். பைக் ஓட்டினா தான் திடீர் மரணம்னு சொல்ல முடியாது. கட்டணம் அப்படி இடிஞ்சு கீழே விழுந்து வீடே காணாமல் போயிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் பயத்திற்காக சொல்லலை, நம்பிக்கை இல்லாத சூழலுக்கு சொல்லலை. எப்படி வேணுமானால் மரணம் நிகழ்த்தப்படணும்னு அல்லாஹ் திட்டமிட்டானா அந்த இடம் கூட மாற்றப்படாது. எந்த இடம்னு புள்ளி வச்சானோ அந்த புள்ளி வைக்கப்பட்ட இடத்தில் கொண்டு போய் மௌத்தாகுவதற்கான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கிறான். அன்னைக்கு சஹாபாக்கள் போர்க்களத்துக்கு போய் ஷஹீதாகிட்டாங்க. முனாஃபிகள் வீட்டில் உட்காந்து பேசினாங்க. தேவையில்லாமல் போய் போர்க்களத்தில் போய் ஷஹீதாகி வந்துட்டான், உயிரை கொடுத்துட்டாங்களே, எங்களோட இருந்திருந்தா உங்களுக்கு உயிர் போயிருக்குமா அப்படின்னு சஹாபாக்களை கேலி செய்த போது திருக்குறான்ல அல்லாஹ் வசனம் இருக்குன்னா 3வது அத்தியாயத்தில் 168வது வசனம், குல் ஃபத்ரஉ அன் அன்ஃபுஸகுமுல் மௌத்த இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் உங்களுக்கு மௌத் வராமல் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்களால் முடியுமா? அவங்க போர்க்களத்துக்கு போனதால ஷஹீதாகி அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. சரி, உங்களோட இருந்தா உங்களுக்கு மௌத்து வராதுன்னு சொல்றீங்கல்ல, அப்படி போர்க்களத்துக்கு போகாமல் வாழ்ந்தவர்கள் எல்லாம் உயிரோடு இருந்து விட்டார்களா? முனாஃபிகளாக இருந்தவர்கள் எல்லாம் உயிரை அவங்களால பாதுகாக்க முடிஞ்சா? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் கேட்கிறான், நீங்க சொல்வது உண்மையாக இருந்தால் உங்கள் மௌத்தை நீங்கள் தடுத்து பாருங்கன்னு கேட்கிறான் அல்லாஹ். யாராலையும் தடுக்கவே முடியாது, யாராலையும் எதுவும் செய்யவே முடியாது. அதான் ரசூலுல்லாஹ் நமக்கு உணர்த்திய மகத்தான செய்தி என்ன தெரியுமா? அந்த மரணத்தை முஸ்லிம்கள் எப்படி ஆசைப்படணும்னா, ஒரு முஃமினாக நான் மரணிக்கணும்னு ஆசைப்படணும், ஒரு முஸ்லீமாக என்னுடைய மரணம் நிகழணும்னு ஆசைப்படணும். அலெக்சாண்டர், நான் நிறைவுக்கு வர்றேன், அலெக்சாண்டர் இறந்து போகிறார். தகவல் தெரிஞ்ச உடனே 3 உபதேசம் மக்களுக்கு பண்ணுறார். இதுவரையும் அது நடக்காத ஒரு தகவல், நிறைய தகவலை சாங்கிய ஒரு செய்தி. அது அந்த நாட்டு பழக்கமே கிடையாது. கையை 2ஐயும் விரிச்சு வச்சுட்டு நான் போகணும்னு உபதேசம் பண்ணுறார். ஏன்னு கேட்குறாங்க. என்னன்னா, உலகத்தினுடைய 3/4 பகுதியை அன்றைக்கு ஆளுகிற மன்னனாக நான் இருக்கேன். ஆனால் என்னை மௌத்தை விட்டு என் மரணத்தை விட்டு என்னை காப்பாற்ற முடியாது. எதையும் நான் கொண்டு வரலை, எதையும் நான் கொண்டு போக முடியாது. மக்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அப்படின்னு கையை விரிக்க வச்சு, என்னுடைய சவ ஊர்வலம் கொண்டு போகிற போது நான் சம்பாதித்த நகையும் பொன்னையும் பொருளையும் தூவி விட்டுட்டே போங்க, கீழே போட்டுக்கிட்டே போங்க. மக்கள் உணரட்டும், எவ்வளவு சம்பாதித்தாலும் அவன் மரணத்திற்கு பிறகு எதையும் கொண்டு போகவே முடியாது. என் சவ ஊர்வலத்தை யார் சுமக்கணும்னா மருத்துவர்கள் தான் சுமக்கணும். மருத்துவர்கள் தான் என் சவப்பெட்டியை. ஏங்க மருத்துவர்கள் சுமக்கணும்? ஏன்னா மருத்துவர்களாலும் என் உயிரை காப்பாற்ற முடியாது. எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வளர்ந்தாலும் கூட ஒரு மருத்துவம் ஒரு உயிரை தடுத்து வைக்க முடியாது என்பதை மக்கள் உணரட்டும்னு அவர் சொன்னார். குர்ஆன் சொல்லுகிறது, ரசூலுல்லாஹ் பேசுகிற போதெல்லாம் இந்த குர்ஆன் வசனத்தை நினைவு கூறுவாங்க. வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீமாக அன்றி மரணிக்க வேண்டாம்.
உங்களுடைய மரணத்தில் அல்லாட்ட கேட்கப்படுகிற பிரார்த்தனையில், அல்லாட்ட கேட்கப்படுகிற துஆவில் இந்த திடீர் மரணத்திற்கான பாதுகாப்போடு அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிற விஷயம், ஒரு முஃமினாக ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்தை விட்டு உயிர் பிரிகிற நேரத்தில் அந்த சூழலில் என் மரணம் வரணும்னு இன்னையிலேருந்து லிஸ்ட்டை விட்டு போட்டு, ஒரு விழாக்களுக்கு ஒரு நிகழ்வுக்கு நாம் லிஸ்ட்டு போட்டு ஒரு காரியத்தை நகர்த்துறதை போல மௌத்தாக போகிறேன், நான் மௌத்தாயிட்டா என்ன ஆகும் என் குடும்பத்தினுடைய வாழ்க்கை, நான் மௌத்தாயிட்டா நான் செஞ்ச காரியம் என்ன ஆகும், லிஸ்ட்டை இப்பயே தயாராக இருந்த மௌத்து வருமேனால் வரவேற்கிற இடத்தில் ஒரு வாழ்க்கை அமைக்கிற போது தான் மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட சூழலை நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.